டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை வரம்புகளை மீறி செயல்படுவதாக கண்டித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்கத்துறை நடத்தி வரக்கூடிய சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மற்றும் நீதிபதி மசி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மதுபான விற்பனை முறைகேடுகள் தொடர்பாக 41 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். ஆனால் நடப்பாண்டில் திடீரென்று உள்ளே நுழைந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டு அதிகாரிகளின் செல்போன்களை கொண்டு சென்றதாக வாதிட்டார். அப்போது அரசு நிறுவனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை எப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞரிடம் தலைமை நீதிபதி B.R. கவாய் கேள்வி எழுப்பினார். முறைகேடுகள் நடந்திருப்பதாக தனிநபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம், ஆனால் ஒரு அரசு நிறுவனத்தின் மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும் என்று வினவிய B.R. கவாய் அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லையை மீறுவதாக சாடினார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி டாஸ்மாக் தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி அமலாக்கத்துறை செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் அரசு நிறுவனம் மீது எப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் இது 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்கு என்று மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ராஜீவ் வாதிட்டார். அப்போது மாநில அரசு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதை தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இதன் முதன்மை குற்றம் என்ன என்று கேள்வி எழுப்பிய B.R. கவாய் ஏன் அமலாக்கத்துறை தேவையின்றி தலையிடுகிறது என்றும் வினவினார். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுகிறது என்று மீண்டும் சாடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்வதாக கூறினார். இதையடுத்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முயற்சித்த அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருப்பதாக அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்திருக்கிறார். திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்தி வருவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. இதனிடையே டாஸ்மாக் தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வழக்கில் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தொடர்பில்லை. அமலாக்கத்துறை என்பது ஒரு சட்டப்படியான ஒரு அமைப்பு. அவர்கள் வேலை செய்து கொள்ள சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் சட்டப்படி இந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்வார்கள். உப்பு தின்னவர் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்றும் ஊழல் செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றும் எல்முருகன் கூறினார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகளை கண்டித்ததுடன் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். நாங்கள் சொல்வதில் கூற்றுக்களில் உண்மை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகிறது. 40,000 கோடி ரூபாய்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 40,000 கோடி ரூபாய் தேய்ந்து 1000 கோடி ரூபாய் ஆச்சு. 1000 கோடி ரூபாய்க்கும் எந்த முதல்நிலை ஆவணமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. இந்த டாஸ்மார்க்கில் முறைகேடு நடைபெறவில்லை, ஊழல் நடைபெறவில்லை என்கிற குற்றச்சாட்டை மக்கள் மன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் நிரூபிக்க வேண்டும். இந்த அரசுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகின்ற செயல், கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காத செயல். இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று பல கொட்டுகளை அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் வைத்திருக்கிறார். அரசியல் பகைவர்களுக்கு எதிராக பாஜக ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருகிறது என்பதை அவ்வப்போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தாலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.